சொல்லி தரக்கூடிய சில படிப்பினைகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். தொழுகையில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாதிகளே சிறந்தவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள், வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். ஏன் அல்லாஹ் இது சொல்றான் அப்படின்னு சொன்னா, அருமையான சகோதரிகளே, தொடர்ந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டும் நரகத்தை கொண்டும், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியையும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கையையும் அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து தன்னுடைய அடியார்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன், நீங்க பாவம் செஞ்சா உங்களுக்கு நரகத்தை கொடுக்கிறேன். நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கைகளை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் வரும்போதாவது அடியார்கள் என்ன செஞ்சிடணும், தன்னை பாவங்களிலிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முழு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அன்னைக்கு தான் தெரியும் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குறாங்கிறத நரகத்திலிருந்து அல்லாஹ் பார்க்க வைப்பேங்கிறாங்க. நரகவாதிகள் சகோதரர்களே, நரகவாதிகள் என்ன செய்வாங்க, நரகவாதிகளே அல்லாஹ் பார்க்க வைப்பான். நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்ப அந்த நரகவாதிகள் சொல்லுவாங்க, யாரை பார்த்து? அல்லாஹ்ட்ட நான் கேட்க முடியாது, அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது, அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க, இல்ல உங்களுக்கு அல்லாஹ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்திருந்தா அதை கொடுங்கன்னு சொல்லி நரகவாதிகள் தங்களுடைய நரகத்திலிருந்து கூச்சலிட்ட நிலையில கேட்பாங்க. அப்ப சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்கன்னா, இங்க உங்களுக்கு எல்லாமே தடை செய்யப்பட்டுருச்சு என்பதாக சொர்க்கவாதிகள் அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை வசனங்களிலே பதிவு செய்கிறான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கு. சகோதரர்களே, மறுமையினுடைய வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்தணும். நாம் எதை செய்தாலும் மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை இதுதான் நிரந்தரம், இங்க வாழ்றோம், இங்க நம்ம மௌத்தாயிட்டோம்னா இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கக்கூடிய எண்ணம் இல்லை. அல்லாஹ் மீண்டும் எழுப்புவதாகவும் மீண்டும் எழுப்புவதாகவும் இந்த உலகத்துல நாம என்ன செஞ்சோமோ அதற்கு உண்டான கூலியையும் தண்டனைகளையும் அல்லாஹ் மறுமையில் வழங்குவான் என்பதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல. அப்போ மறுமை வாழ்க்கையில கவனம் தேவை. உலக வாழ்க்கையில எவ்வளவு கவனமாக நாம் வாழ்றோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதில்ல, சொத்து சுகங்களை பாதுகாப்பதில்லை. ஏன் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம் என்பதிலே பாதுகாப்பதில் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதை விட அதிகமாக மறுமையுடைய வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, சொர்க்கம் செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க சொர்க்கத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்க. அப்ப என்ன காரணம், என்ன முயற்சினா என்ன? அல்லாஹ் சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு வந்துருங்க என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் நீங்க சொர்க்கம் வருவதற்கு முயற்சி செய்யுங்கன்னு சொன்னானா அந்த முயற்சி என்ன? இபாதத்துல இருக்கு, திக்ர்ல இருக்கு, துஆக்கள்ல இருக்குது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு வாழுங்கள், இறையச்சத்தோடு வாழுங்கள், அல்லாஹ்விடம் அதிகமாக பிழை பாவ மன்னிப்பு தேடுங்கள், சிறிய நன்மையும் பெரிய வெகுமதியை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சின்ன நன்மை செஞ்சிருப்பீங்க, யதார்த்தமா செஞ்சிருக்கலாம், எதிர்பாராம செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் ஒரு நன்மையா நினைச்சு நம்ம செஞ்சிருப்போம். சகோதரர்களே, அந்த நன்மை தான் அல்லாஹ்விடத்துல உயர்வா நம்மளை தூக்கி விடும். நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சம்பவம் கூட இருக்கு, ரொம்ப நீளமான சம்பவம், சுருக்கமா சொல்றேன். ஒரு விபச்சார பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததனுடைய அதனுடைய பகரமாக அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை என்ன செஞ்சுட்டான், சொர்க்கம் செல்வதற்கு அவள் தகுதி அடைந்து விட்டாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் எப்படி யார சொல்லலாம்? அப்ப ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தான், தாகத்தால் தாகித்து கொண்டு துடித்து கொண்டிருந்த ஒரு நாய்
எத்தனையோ மக்கள் போனாங்க வந்தாங்க, எத்தனையோ மக்கள் அந்த நாயை பார்த்தாங்க. ஆனா யாருக்குமே அதனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதாக இல்லை. அவள் செஞ்சா அல்லாஹ் அந்த ஒரு நன்மைக்கு பகரமாக அவள் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானாள் என்கின்ற ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு சிறிய நன்மை அல்லாஹ்விடத்தில் பெரும் கொண்ட வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும். அதே போன்றுதான் சிறிய பாவம் பெரும் தண்டனையை வாங்கி கொடுக்கும். நாம நினைக்கிறோம் பெரும் பாவத்தை நாம ஒன்றும் செய்யலையே, விபச்சாரம் செய்யறது பெரும் பாவம், திருடுவது பெரும் பாவம், கொலை செய்வது பெரும் பாவம், நம்ம ஒன்றும் பெரும் பாவங்களை செய்யலையே, சும்மா சின்ன சின்னதான பாவம் செய்யறோம் என்பதாக எண்ணிவிடக்கூடாது. அதனால தான் மறுமை வாழ்க்கையில கவனம் தேவை. மறுமையில எது யார் அல்லாஹ் உயர்த்துவான், யார் அல்லாஹ் தாழ்த்துவான் தெரியாது. எந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எந்த செயலை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிடுவான் தெரியாது. அப்போ சிறிய பாவம் பெரும் தண்டனையை பெற்றுத்தோம். பொய் சொல்லியிருப்போம், நாளைக்கு அதைத்தான் அல்லாஹ் புரிஞ்சு பெருசாக்கிருப்போம். சும்மா யதார்த்தமா பொய் சொல்லியிருப்போம், அடுத்தவர்களை என்ன செஞ்சிருப்போம், அவமதிச்சிருப்போம், அடுத்தவர்களை கேலி செஞ்சிருப்போம், அடுத்தவர்களை இழிவாக பார்த்திருப்போம், அடுத்தவர்களை புறம் பேசியிருப்போம். சின்ன சின்னதா இதெல்லாம் ஒரு பாவமா நம்ம செஞ்சிருப்போம். இது பெரிய தண்டனையா வந்தா நினைக்கும். அதனாலதான் மறுமையினுடைய வாழ்க்கையில கவனம் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள், உங்களுடைய கடமையான காரியங்களை காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்றுங்கள் என்பதாக இந்த வசனத்தினுடைய வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். உங்களுக்கு கடமையான உங்களுடைய காரியங்களை எதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கடமையான காரியங்களாக ஆக்கியிருக்கிறானோ அதுல காலம் தாழ்த்தாமல் அதை நிறைவேற்றுங்கள். தொழுக நேரம் வந்துருச்சுன்னா தொழுதுங்க, அதுக்கு நீங்க நேரத்தை காலத்தை தாழ்த்த வேண்டாம். உங்களுக்கு என்ன கடமை, உங்க பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லாஹ் உனக்கு கொடுத்த கடமை என்ன, எதெல்லாம் அல்லாஹ் கடமையா கொடுத்திருக்கிறானோ அந்தந்த நேரங்கள்ல அதை செய்வதற்கு வாய்ப்பு வரும்போது செஞ்சு முடிச்சிடும். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானான்னு தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், கடமையான காரியங்களை காலம் தாழ்த்தாமல் செஞ்சிடணும். அது தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், இபாதத் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி செய்வதாக இருக்கட்டும், அல்லது நாம நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய கடமைகள், ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள், ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இந்த மாதிரி அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை காலங்கள் தாழ்த்தாமல் அதை உடனடியாக நிறைவேற்றி விடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உபரியான வணக்கங்கள் செய்யுங்கள், நிறைய நன்மைகளை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான். இந்த உபரியான வணக்கம் இருக்குது, அதுக்கு பேரு நஃபிலான வணக்கங்கள். நாளைக்கு ஃபர்லான வணக்கங்கள்ல நம்மள்ட்ட குறை இருக்கு, பரம்பு தொழுகையில குறை இருந்துச்சுன்னு சொன்னா சுன்னத்தை எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், அதை சரி செய்யப்பான். சுன்னத்தான தொழுகை இல்லைன்னா கடைசியா நமக்கு கை கொடுக்கிறது நஃபிலான இபாதத்துகள் தான், நஃபிலான வணக்கங்கள் தான். நஃபிலான தொழுகைகள், உபரியான வணக்கங்கள் எவ்வளவோ இருக்குது. தாகத்தில் இருப்பவருக்கு தண்ணி கொடுப்பது, அல்லது பசித்தவருக்கு உணவளிப்பது, நிறைய நஃபில் தொழுகை தொழுகுவது, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, இதெல்லாம் உபரியான வணக்கங்கள். அப்ப இந்த உபரியான வணக்கங்களின் மூலமாக நீங்கள் நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், நிச்சயமாக சொர்க்கவாசிகளை வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அத்தகைய சொர்க்கவாசிகளோடு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இரண்டாவது விஷயம் வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல வெள்ளிக்கிழமைனா என்ன, வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹ் சொல்றான். வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா தொழுகை எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த தொழுகையை விடுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய நாசத்தை அந்த அவன் அடைகிறான். யார் ஜும்மாவினுடைய தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றாரோ, யார் ஜும்மாவினுடைய தொழுகையை வேண்டுமென்றே தொழாமல் இருக்கிறாரோ அவர் மிகவும் நாசத்தை அடைகின்றார், கை சேதத்தை அடைகின்றார். அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆனே அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டால், அதாவது பாங்கு சொல்லப்பட்டால், உங்களுடைய வியாபாரத்தை அப்படியே விட்டு விட்டு வந்து விடுங்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ஸரீன்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய தொழுகைக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி வியாபாரங்கள் செய்வதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அதை விட்டுடுங்கிறான். வியாபாரம் செய்வதை கூடாதுங்கிறான்.
வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டிருச்சுன்னா நீ பள்ளிவாசலுக்கு வந்துரு, வியாபாரம் செய்யாத. இதே மாதிரிதான் ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்டது. சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாத, அன்னைக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஜும்மா தொழுகையை கடமையாக்கியிருந்தான். சனிக்கிழமை மீன் பிடிக்க போக வேண்டாம், ஜும்மா தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதை மீறி 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 அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு மாற்றம் செஞ்ச காரணத்தினால் மனிதர்கள் குரங்குகளாக ஆக்கப்பட்டார்கள் வரலாறு இருக்கு. இது அல்லாஹ் நமக்கு சொல்றான், வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டிருச்சுன்னா உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்ப என்ன, பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து வரக்கூடியவர்களாக நம்ம மாறும். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜும்மாவுடைய நாளையில பள்ளிவாசல்களுடைய வாசல்களில் மலக்குகள் வந்து நின்றுவாங்க. பாங்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு பள்ளியினுடைய வாசல்களிலும் மலக்குமார்கள் வந்து நின்று விடுவார்கள். தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். இவர் தொழுகை வந்துட்டார், இவர் வந்துட்டார் என்பதாக பதிவு செய்யப்படுது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பள்ளியாசலுக்கு வரக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் மலக்குகள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பதிவு புத்தகத்துல பதிவு செய்யப்படுறோம். மலக்குமார்கள் பதிவு செய்வார்கள். இமாம் குத்துபா ஓதுறதுக்கு மெம்பர் படியில ஏறிட்டாருன்னா அந்த புத்தகம் மூடப்படும். அவங்க உட்கார்ந்து என்ன செஞ்சிருவாங்க, குத்துபாவினுடைய உரையை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப குத்துபா ஓதப்படும் பொழுது ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல இருக்கவர்கிட்ட பேசினாருன்னா 2 ரக்காயத்து ஃபர்லான 2 ரக்காயத்தினுடைய நன்மையை அவர் இழந்துடுறார். ஃபர்லு 4, ஆனா ஜும்மாவுக்கு 2 ரக்காயத்து தான் தொழுகிறோம். அந்த 2 ரக்காயத்து மீதி 2 இருக்கே, அதுதான் குத்துபா. குத்துபாவை கேட்பது ஃபர்ல், அது 2 ரக்காயத்துக்கு சமம். 2 ஃபர்லான ரக்காயத்துக்கு சமம். தொழுக 2, அப்ப 4 வந்துருச்சு. அப்ப குத்துபா ஓதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாய் குச்சியை கூட நீங்க நகர்த்தக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய தூசியை கூட என்ன செய்யக்கூடாது, நகர்த்தக்கூடாது. குத்துபா ஓத ஆரம்பிச்சுட்டா கவனம் அங்கதான் இருக்கும். குத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருக்கவரும் பேசிக்கிட்டு இருக்கிறார், பேசாதப்பா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னவருக்கு நன்மை போச்சு. இன்னைக்கு என்ன அநியாயம் நடக்குது, ஒரு பள்ளியிலையும் பார்க்கிறோம். குத்துபா ஓதும் பொழுது என்னென்ன அநியாயம் நடக்குது. ரொம்ப சாதாரணமாக பள்ளிவாசலுடைய வாசல்களில் நின்றுக்கிட்டு குத்துபா ஓதும் போது அவர் எப்போ குத்துபாவை முடிப்பாரோ அப்போ உள்ள நுழையலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வெளியில் நிற்குது. எவ்வளவு பெரிய நன்மையை இந்த மக்கள் இழந்தவர்களாக, அந்த நன்மையினுடைய அந்த சிறப்பை அறியாத ஒரு சூழலின் காரணத்தினால் அந்த ஒவ்வொரு நாளுடைய ஜும்மாவிலும் அந்த நன்மையை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. மலக்குமார்கள் பதிவு செஞ்சு அல்லாஹ்ட்ட கொடுப்பாங்களே, அதுல நம்ம பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஆனால் இன்று இமாம் மிம்பர் படியில் ஏறியதற்கு பின்னால் அந்த குத்துபா முடிந்தால் நான் பள்ளிவாசலுக்குள்ள வர்றேன்னு வாசல்லையே நிற்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். அப்படியே பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் குத்துபா ஓதப்படும் பொழுது அவங்க பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் இதை மிகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டவுடன் எவர் பள்ளிவாசலுக்குள் முதல் நபராக வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அவர் அறுத்து அதை சதகா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார். வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்னதற்கு பின்னால் 2ஆம் நபராக எவர் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரோ அவர் ஒரு மாடை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து சதகா செய்த நன்மையை கொடுக்கின்றார். வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி 3வது ஆளா எவர் உள்ள வராரோ அவர் ஒரு ஆடை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து சதகா செய்த ஒரு நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அடுத்து 4ஆவதாக வரக்கூடியவர் கோழியை சதகா செய்த நன்மை, 5ஆவதாக வரக்கூடியவர் கோழியினுடைய முட்டையை சதகா செய்த நன்மை என்பதாக, தர்மம் செய்த நன்மை பெறுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அருமையான சகோதரர்களை, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அது பெரும் நன்மை. ஒரு மாடை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ரொம்ப இலகுவாக அல்லாஹ் நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வெள்ளிக்கிழமையில அல்லாஹ். இன்னைக்கு பயான ஆரம்பிக்கலாமா வேணாமா தடுமாறக்கூடிய ஒரு சங்கட்டமான சூழ்நிலைகள் பல பள்ளியினுடைய இமாம்களுக்கு இருக்குது சகோதரர்களே. டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, யாராச்சும் 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி பயான ஆரம்பிக்கிறது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் சில பள்ளிகள்ல ஆளே வராம பயானே செய்யாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது.
பள்ளிவாசலுக்குள் வருவதன் மூலமாக, அதுவும் ஜும்மாவினுடைய தொழுகைக்கு முதல் ஆளாக, இரண்டாம் ஆளாக, மூன்றாம் ஆளாக வருவதன் மூலமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை அள்ளி தருகின்றான். மலக்குமார்களுடைய பெயரை பதிவு செய்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். அந்த ஒரு நல்வாக்கியம் அந்த ஜும்மாவுடைய தொழுகை நமக்கு பெற்று தருகிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளையில அசர் தொழுகையில இருந்து சூரியன் அஸ்தமமாகின்ற வரையிலும், சூரியன் மறைகின்ற வரையிலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதியில அந்த அதிசயம், வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையிலிருந்து மகரிபு வரைக்கும் அந்த சூரியன் அஸ்தமாச்சுன்னா பாங்க சொல்லுவோம், அந்த சூரியன் அஸ்தமாகின்ற வரையிலும் நீங்க என்ன துஆ கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமானார் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா அல்லாஹ் என்ன செஞ்சுவான், ஏற்றுக்கொள்வான் என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமை காலையில எவர் ஒரு சூரத்துல் கஹ்ஃப் என்பதாக ஒரு சூரா இருக்கு, சூரத்துல் கஹ்ஃப் என்பதாக ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல, 15வது ஜுஸூல ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த சூரத்துல் கஹ்ஃபை எவர் ஓதுகின்றாரோ உலகம் அழியக்கூடிய நாளையில தஜ்ஜாலினுடைய வருகையை பத்தி நமக்கு தெரியும். உலகம் அழிய போகும் பொழுது தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். அந்த தஜ்ஜால் என்ன செய்வானா, ஒரு கையில சொர்க்கத்தையும் இன்னொரு கையில நரகத்தையும் வச்சுக்கிட்டு வருவான். அப்ப என்ன செய்வான், யார் தஜ்ஜாலை ஈமான் கொண்டார்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்பதாகவும், யார் தஜ்ஜாலை ஈமான் கொள்ள மறுத்தார்களோ அவங்களை தூக்கி நரகத்துல போட்டு என்பதாகவும் தன்னுடைய தீமையான அந்த விஷயத்தை அவன் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நல்லவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் பலகீனமானவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் சொர்க்கத்துல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த தீங்கை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறார். தஜ்ஜாலினுடைய தீங்கை விட்டு என்ன செய்யறார், சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதக்கூடியவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் சூரத்துல் கஹ்ஃபை அதிகமாக ஓதுனாங்களோ, வெள்ளிக்கிழமை ஓதுனாங்களோ, அவங்களை நாளை மறுமை நாளில் அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமையில் அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவதும் சிறந்த அமலாக இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதுல வெள்ளிக்கிழமை இந்த அமல்களை சரியாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய ஜும்மாக்களிலாவது ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய ஆளாக, அதாவது பள்ளிவாசலுக்கு முதல் நபராக வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அந்த இமாம் ஓதக்கூடிய அந்த குத்துபாக்களை, அந்த உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், வெள்ளிக்கிழமை நாளையில என்ன சிறப்பை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பை அடையக்கூடிய ஒரு நல்ல நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.